Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. இன்னைக்கு வந்து உங்களுக்கு 3 இன்ஸ்டன்ட் பவுடர் ரெசிபி தான் வந்துட்டு செஞ்சு காமிக்க போறேன். இது எதுக்கு அப்படினு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஈவினிங் டைம்ல டீ குடிக்கும்போது இந்த 3 பவுடர் இருந்ததுனா ஒவ்வொரு நாளைக்கு டிஃபரண்ட் ஃப்ளேவர்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து டீ குடிக்கலாம். சோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பவுடர் ரெசிபி. சோ வந்து என்னென்ன அப்படினு பாத்துட்டீங்கன்னா ஹாட் சாக்லேட், அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மசாலா சாய், அப்புறம் வந்து ஏலக்காய் இது. சோ இது எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஏலக்காய் டீ இன்ஸ்டன்ட் பவுடர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம் வாங்க. ஏலக்காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1/4 கப் ஏலக்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 5 ml வந்துட்டு சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஏலக்காய் இன்ஸ்டன்ட் டீ பண்ணுறதுக்கு தேவையான பொருள். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5 ml வந்துட்டு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு பவுடர் ஃபார்மேட்டில் அரைகிறதுக்காக நான் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சுகர் பேஷண்ட் கொடுக்குறீங்கன்னா சுகர் வந்து போடாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து பவுடர் ஃபார்மேட்டில் அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து குடிக்கும் போது ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ஏலக்காய் டீ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் வந்து லேபிளிங் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மசாலா சாய்க்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. பட்டை பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5-6 பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 20 ஏலக்காய் வந்து நமக்கு தேவை. அதுக்கப்புறம் கிராம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுக்கு பொடி வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு சுக்கு வாங்கி நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில். ஸோ சுக்கு பொடி வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் சுக்கு பொடி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மிளகு ஒரு 7 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்தன்மை பிடிச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பட்டை, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கு பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா பவுடர் ஃபார்மேட்க்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 3 ஃப்ளேவர் வந்து பண்ண போகிறோம். 1 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கொஞ்சம் குவான்டிட்டி இருந்தாவே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம டெய்லியுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக போடும்போது 1 மாதத்துக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏர்டைட் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா மசாலா சாயும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாட் சாக்லேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹாட் சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொக்கோ பவுடர் வந்துட்டு 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 1/2 கப் வந்து சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 5 ml வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இதெல்லாம் தான் வந்துட்டு ஹாட் சாக்லேட் இன்ஸ்டன்ட் பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள். இது எப்படி பண்ணுறதுன்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது அன்ஸ்வீட்டன், ஸோ வந்து ஸ்வீட் கிடையாது. இதுக்கு வந்துட்டு நான் சுகர் இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொக்கோ பவுடர் விட 2 மடங்கு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா கலங்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடையிலலாம் போய் ஹாட் சாக்லேட் வாங்கினீங்கன்னா ஒரு மக்கே பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்க்கு மேலே வரும். ஸோ நம்ம வீட்லேயே வந்துட்டு சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஹாட் சாக்லேட் இன்ஸ்டன்ட் பவுடர். இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு செஞ்சிடலாம். ஸோ இந்த 3 விதமாக நம்ம வந்துட்டு ஈவினிங் டைமில் நம்ம குடிக்கிறதுக்கான இன்ஸ்டன்ட் பவுடர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து 1 மந்த்துக்கு மேலே நல்லாவே உங்களுக்கு இருக்கும் சூப்பராக. ஸோ இது வந்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட வீட்டில் எல்லாத்தையும் அசந்துங்க. பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.